உலகத்தில் அழியாத ஒன்று நீங்கள் எழுதக்கூடிய எழுத்து. நீங்க எழுதுற எழுத்துல பொறுத்தவரை இன்னது 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 அப்படின்னு சொல்றதை விட ஒவ்வொன்றும் முக்கியம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை அது அழியாத வார்த்தைன்னு சொல்றது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இந்த ஒரு வார்த்தை என் லைஃப்பை மறக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் வார்த்தையினால பல பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. சில பேர் வார்த்தைகள் பேச தெரியாம அதே இடத்துல இருந்து கீழே வந்திருக்காங்க. நம்ம பேசுற வார்த்தைகள் மறந்து போயிடலாம், ஆனா எழுதுற வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போகாது. நம்முடைய சமுதாயத்துல நிறைய பேர் எழுத்தாளர் உருவாவதற்கு இப்ப தயக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா அதுல இன்கம் இருக்கா இல்லையா, இல்லை என்ன இழந்து போயிடுச்சு. ஆனால் படம்ங்கிற ஒன்று பார்க்குறோம், பாட்டும்னு கேட்குறோம். அதுல உள்ள ஒரு சில வார்த்தைகளை கவனிச்சு அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை இது பண்ணி உட்கொண்டு நம்ம என்ன பண்றோம் யோசிச்சு பாருங்க. அதுல நம்ம சுவாரஸ்யம் நம்மள அறியாம மறந்து போயிடும். நம்ம அதுல என்ன பண்ணிடுறோம், ரொம்ப அதுல ரொம்ப ஆர்வம் அதுலேயே கேட்க ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வார்த்தைகள் நம்மோடு உடலோடு உடல் பேசப்படுகின்றது. நம்ம உடம்புல ஒரு இசையை கேட்கும்போது ஒரு விதமான ஹார்மோன் இதாகுமா, அதிகமா சுரக்கும். அந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுனாலதான் நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிரும். இதனாலதான் இஸ்லாத்துல இது ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்லாத்துல இசை ஏன் ஹராம் சொல்லப்பட்டதுக்கான காரணம், நம்ம அதிகமாக அந்த வார்த்தையோட விஷயங்கள்ல, அந்த இசையோட விஷயங்கள்ல நம்ம அதுல மிங்கிலாயிரும். திரும்ப திரும்ப கேட்போம். நம்ம அந்த விஷயங்கள்ல மறுபடியும் நான் நார்மல் ஆகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் உங்களிடத்துல மறுபடியும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை தாமதமாக்குங்க, குழப்பமில்லை. ஆனால் தயவு செய்து தவறான வார்த்தையை உபயோகப்படுத்திடுவார்கள். சைலண்டா இருங்க. ஆனா ஒருத்தவங்கள்ட்ட நீங்க ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னு, வார்த்தை என்பது நெருப்பு போல பற்றி தீயா எல்லாவற்றையும் அணைத்து விடும், அழித்து விடும். தெரிந்துவிடும்.